ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே போய் காமிக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. செம வெயில் பார்ப்போம். உள்ளே போய் கடல் உள்வாங்கிச்சின்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு பார்ப்போம். உள்ளே போய் சரியா வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து நுழைவாயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா டைம்லையும் இந்த முடிஞ்சு நான் வருது. அப்புறம் என்ன நல்லா இருக்குது பாருங்க, பெரிய கோபுரம். எந்த சைடு போகணும்? இப்படி போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க, என்னன்னு தெரில. இது அன்னதான கூடமாக இருக்கும்னு நினைக்கேன். என்ன வாங்க போயிடலாம். ஆமாம், அந்த சைடு தான் நல்லா இருக்கும். தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும். இந்த இடம் சூப்பராக இருக்குது கோயில். திருச்செந்தூர் முருகன் நுழைவாயில் வழியாக போகணும். இது என்னது? பேட்ரி வண்டி. இது நம்ம நடக்க முடியாதவங்களுக்குலாம். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வந்துருக்கா. முன்னாடி போ. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம், திருச்செந்தூர் முருகன். இது வந்து அன்னதான கூடம். இவன் வந்து பூ அங்கே போயிருக்கா. வாங்கி வேண்டாம். எங்கிட்டு போற? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இனிமே இது என்னன்னு தெரில. எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. கோயில் ஆனால் செம்ம நீட்டாக இருக்குது. கால் மீதிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்டி இப்படி ஆகுது? ஆமாம், அப்படியே எடுத்தே வானே. ஃப்ரெண்ட்ஸ், சரியான கூட்டம். ஆமா, எல்லாரும் பார்க்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாயிருச்சு. அதனால் நான் வந்து உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வந்து பேசுகிறோம். கடற்கரைக்கு போனோம், அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால டயர்டாக இருக்கு.
அதான் எடுத்தாச்சுல. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் நம்ம இருக்கோம். வேற லெவலில் இருக்கோம். அங்கே இங்கேயே சுத்த விட்டுட்டு இருக்காரு முருகன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். என்ஜாய்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் தரிசனம். அந்த சைடு செம்ம கூட்டமாக இருந்துச்சுல. இந்த சைடு 100 ரூபா தரிசனம் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனாலும் ஓரளவு கூட்டமாக தான் இருக்குது. கடலுக்கு வந்து விடுவாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா கடல் உள்வாங்கினதுலேருந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கேன். அந்த பொம்பளை மாதிரியா இல்லையா? ரெண்டா பிரிச்சுட்டாங்க. எங்கிட்ட ஒரு வழி, எங்கிட்ட ஒரு வழி. 2 வாசல் 2 பிரிச்சுட்டாங்கன்னா எல்லாத்தையும் பாதி தான் அடைச்சி வச்சுட்டாங்க. அப்பா சரியான கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ் நியூஸில் பார்த்துருப்பீங்க, கடல் வந்து உள்வாங்கிருச்சுன்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? சூரியன் செம பொழந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம கோயில் ஆனால் உள்வாங்கிட்டு தான் இருக்குது. எந்த பேர் பச்சைப்பாறை என்ன இப்போ கால் நினைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் ஒரு சின்ன இது மாதிரி தெரியும் நினைக்கிறேன். அது வந்து கடலெல்லாம் பதிவு தெரியும். தூரத்தில் போகிறோம். மணப்பாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மணப்பாட்டில் பயிற்ச கல் தானே அது. மணப்பாட்டில் பயிற்சோம்ல அந்த கல் நினைக்கும். அது நம்ம அன்னைக்கு ஃபோட்டோ அடிச்சு பச்சை பச்சைன்னு இருக்கு. போட மாட்டேன். உள்ள கொண்டு போகும்போது பாரு செருப்பங்க பாதி செருப்பு உள்ள போயிட்டு கடலுக்குள்ள. கடல் உள்வாங்கின்னு சொன்னாங்க. ஆனால் கடல்ல நம்மளை உள்வாங்கின நிலைமையில தான் இருக்கு. தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. குளிப்புமா குளிப்புமா பாருங்க அப்படியே அவங்க போறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. குளிக்கலாம் வேண்டாம், நீங்க உள்ள போயிட்டு வாங்க. போங்க போங்க. உள்ள இவ்வளவு தூரம் போயிட்டு முங்கலாம் இல்ல, சும்மா இவ்வளவு தூரம் மட்டும் போதும். முன்னாடி போவேன். போ போ. பார்த்தீங்கன்னா கடல்ல இருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சாமி தரிசனம் வந்து நம்ம பண்ணவே இல்லை, அதனால வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டா முருகனை வந்து கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து சாரி கேட்டுட்டு ப்ரே பண்ணியிருக்கோம். திருச்செந்தூர் கடல் வந்து உள் வாங்கிருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வெளியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் வந்து எப்படின்னா ஓரளவுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் போகணும், அதுக்கப்புறம் வந்து லிமிட் கிடையாது அப்படிங்கிறத போர்டு வந்து வச்சுட்டு அந்த கடலில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக்கில், அந்த மாதிரி சுற்றி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம யாருமே வந்து கடலுக்குள்ளே போக முடியாது. அந்த ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தான் நம்மளோட இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் முருகன்கிட்ட வந்து வேண்டியாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.